அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய சகோதரிக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அதில் யார் அந்த சார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது. அந்த சார் இன்றைக்கு வரலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அதே போல அரக்கோணத்தில் நம்மளுடைய சகோதரி திமுகவுடைய நிர்வாகியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலேயும் பல சார்கள் இருக்கிறார்கள். அந்த பல சார்கள் யார் என்பது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் தமிழக காவல்துறை அந்த வழக்கை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகத்தை இழைக்க பார்க்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயத்தை கொடுப்பதற்கு பதிலாக அந்த சகோதரி குற்றவாளி போல் நடத்துகின்ற செயலை தமிழக காவல்துறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அந்த சகோதரிக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதனாலதான் தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கை பதிவு செய்து அந்த சகோதரி கூட நாங்கள் இருக்கின்றோம், இந்த சகோதரி கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, இந்த சகோதரி கூட தேசிய மகளிர் ஆணையம் இருக்கிறது என்பதை நாம் அதுல இருக்கிற சார்கள் யார்? தமிழ்நாட்டில் இப்ப சார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த சார்கள் யார் என்பது தெரியவில்லை. நீங்க சொன்னீங்க டாஸ்மார்க், அதுல தம்பிகள் இன்வால்வ் ஆகி இருக்கிறார்கள். இப்ப சார்களும் தம்பிகளுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சார்கள் ஏன் தமிழக அரசியல்ல அல்லது திமுகவினுடைய தொடர்பு என்ன என்பதை தமிழக அரசாங்கம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த தம்பிகள் யார், இந்த தம்பிகளினுடைய தொடர்புகள் என்ன, இந்த தம்பிகள் யாரோட தொடர்புகள் இருக்கிறார், இந்த தம்பிகளினுடைய திமுக குடும்பத்திற்கான நெருக்கம் என்ன, இந்த தம்பிகள் யார் என்பதை திமுக அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கு தம்பிகளும் சார்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலைமையை திமுக அரசாங்கம் கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரிக்கு, நம்மளுடைய சகோதரிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அரக்கோணத்துல நடந்த எப்படி நம்மளுடைய பொள்ளாச்சியில நடந்த வழக்குல ஒரு அந்த குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கப்பெற்றதோ அதே போல இந்த அரக்கோணம் வழக்கும் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கூடிய சீக்கிரம் அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். காரணம் என்ன என்பதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுபோல கொல்லைவாசல் வழியாக போகவில்லை. இது நேரடியாக விமானம் ஏறி அதிக அழைப்பின் பேரில் நிதி ஆயோக் கூட்டம் உலகறிஞ்ச விஷயம், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். ஆக இது இது பார்த்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு சார் மத்திய அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே பல்வேறு வழக்குல சார்கள் அதிகமா இருந்தாங்க, இப்ப டாஸ்மார்க் வழக்குல தம்பிங்க அதிகமா இருக்காங்க, இப்ப தம்பிங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு கேள்வி வைக்கிறார் சார். சார்னா என்னன்னு தெரியல, சார்னா என்ன தெரியல, தம்பிக்கு தெரியல, அவங்களா பேசிக்கிறாங்க. இது இப்பதான் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நாங்க சொல்லணும் தெரியல, உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இடி ஏன் ஒரு ஆள் குற்றம் சுமத்தவரை விசாரிக்க வேண்டும், ஏன் ஒரு நிறுவனத்தை விசாரிக்க வேண்டும், ஏன் சிந்திக்க வேண்டும் என்று அவர்களே கொட்டு வைத்திருக்கிறார்கள். அவரே தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். முருகனுக்கு எனக்கு தெரியும், முருகனுக்கு தான் தெரியும். பாமக திமுக கூட இணைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்கு பாமக வராங்கன்னா அவங்க எப்படி கூட்டணிங்கிறது எப்போ எப்படி வேணாலும் அமையும். ஆனா இப்ப இருக்கிற கூட்டணி இப்ப நிலையான கூட்டணி, இது கொள்கைக்காக இருக்கின்ற கூட்டணி. இப்ப கூட்டணி இப்ப கொள்கையுடன் உள்ள இப்ப வரல, நேற்று வரல, முந்தாள் வரல, கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளமாக இந்த கூட்டணி நிறைந்து கொண்டிருக்கிறது. வலுவான கூட்டணி. இப்ப குமுதம் ரிப்போர்ட்டர் குமுதம் ரிப்போர்ட்டர் திமுக எதிர்த்து தான் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. அவங்களே ஒரு கருத்து கணிப்பு கொடுத்த 159 இடங்களில் வெற்றி பெறும் என்று, நாங்கள் 234 வெற்றி பெற வேண்டும் என்று தான் இந்த கூட்டத்தை கூட்டுக்கிறோம். இல்லையா, இப்ப மழைக்காலம் இதுவரையில் இப்ப கடந்த காலத்தில் நீங்க பார்க்க வேண்டும், இப்பயும் நிகழ்காலத்தில் பார்க்க வேண்டும். கடந்த காலத்தில் நெல்லை பிடித்து ஆண்டு கணக்காக